அசுரன் வளைவை தொடர்ந்து நடத்துவதற்கு பொருளாதார உதவி செய்ய விருப்பம் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன்ல வங்கி கணக்கு கொடுத்துருக்கோம். அதுல உங்களுடைய பொருளாதார உதவியை செய்யுங்க. லஞ்சம் அப்படின்னா லஞ்சம்னா அப்படின்னு கேட்டவங்க, ஏங்க காசுங்க, காசுன்னா அப்படின்னு கேட்டவங்க, ஏங்க ஊழல், ஊழல்னா அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க. ஏன்னா நாங்கள் தூய சக்திங்க, எங்களுக்கு லஞ்சம்னா என்னன்னு தெரியாது, காசுன்னா என்னன்னு தெரியாது, அதே மாதிரி கமிஷன்னா என்னன்னு தெரியாது. இப்படி எதுவுமே தெரியாத ஒரு தூய ஆன்மாக்கள் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த தூய ஆன்மாக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது எல்லாமே தளபதி மட்டும்தான். எதை கேட்டாலும் தளபதி 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 அப்படின்னு தளபதியை மட்டுமே புகழ் பாடக்கூடிய ஒரு கூட்டம், நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வந்த இந்த கூட்டம் இதன் மீது அபாண்டமாக பழி போட்டிருக்கிறாங்க. யாருன்னா விழுப்புரத்தை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் அவர்கள். அவங்க இந்த தூய சக்தி தாவேகா மீது, தூய உள்ளங்கள் கொண்ட தாவேகா மீது, தூய அமைச்சராக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் மீது ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. வழக்கறிஞர் நியமனத்திற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர்களாக நியமிப்பதற்கு 3 லட்சத்துல இருந்து 30 லட்சம் வரைக்கும் லஞ்சம் கேட்கிறாருங்க. லஞ்சம்னா என்னன்னே தெரியாத அவர்கள்ட்ட போய் லஞ்சம் கேட்கிறாங்க. இப்படி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை திமுகவுடைய வழக்கறிஞர் வைக்கிறாங்க அப்படின்னு நீங்களா நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. வச்சது திமுக வழக்கறிஞர் இல்ல, தாவேகா வழக்கறிஞர். அனைத்துலகம் அசுரனின் வணக்கம். புஷி ஆனந்த் மீது ஒரு குற்றச்சாட்டு நேற்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அரசு தரப்பு வழக்கறிஞர்களை நியமனம் செய்வதற்கு 3 லட்சத்திலிருந்து 30 லட்சம் வரைக்கும் இடத்துக்கு தகுந்தார் போல காசுகளை நியமித்து லஞ்சம் கேட்கிறாங்க. இந்த காசை கொடுத்தா தான் இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர்களாக உங்களை நியமனம் செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு புஷி ஆனந்த் அவர்கள் மீது தாவேகாவினுடைய வழக்கறிஞர் அணி இணை செயலாளர், மாநில வழக்கறிஞர் அணி இணை செயலாளர் அவர்கள் ஞான சௌந்தரி அப்படிங்கிறவங்க நேற்று நீதிமன்றத்தில் ஒரு புகார் கொடுத்திருந்தாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் நீதிமன்றம் அதை விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க. 2 நாளைக்கு முன்பாக, அதாவது ஜூன் 30ஆம் தேதியோடு அரசு வழக்கறிஞர்களுடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது காலாவதி ஆயிருச்சு. ஜூன் 3ஆம் தேதி ஒரு நோட்டிபிகேஷன் ஒன்று போடுறாங்க. அதாவது இந்த தூய சக்தி தாவேகா ஆட்சிக்கு வந்த உடனே ஜூன் 3ஆம் தேதி ஒரு நோட்டிபிகேஷன் போடுறாங்க. ஜூன் 30க்குள்ள ஏற்கனவே இருக்கின்ற அரசு தரப்பு வழக்கறிஞர்கள், அவர்கள் யாருன்னா திமுக ஆட்சி காலத்தில் திமுகவினரால் நியமிக்கப்பட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர்கள், அவங்களுடைய பதவிக்காலம் ஜூன் 30ஓட முடியுது. அந்த ஜூன் 30க்கு அப்புறமேட்டு எல்லாரும் இடத்த காலி பண்ணிட்டு துண்டக்கான துணியாக்கான ஓடி போயிருங்க. இனிமே தாவேகாவினுடைய வழக்கறிஞர்கள் தான் அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்படுவார்கள். தாவேகா கட்சிக்கு யார் விசுவாசமாக இருக்கிறார்களோ, யார் கட்சிக்கு உண்மையா இருக்கிறாரோ, யார் தமிழக அரசாங்கத்திற்கு ஆதரவாக நிற்கிறார்களோ, ஆர்எஸ்எஸ் சார்ந்தவங்க ஊடுருவிட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாம எந்த கட்சிக்காரரையும் உள்ள விடாம தாவேகா ஆட்சிக்காரர்களை வைத்து, அந்த கட்சிக்காரர்களை வைத்து நாங்கள் திறம்பட நீதிமன்றங்களை நடத்த போறோம். அரசு தரப்பு வழக்கறிஞர்களாக அரசுக்கு குரல் கொடுக்கின்ற ஒரு போர் வாளாக நாங்கள் ஆட்களை நிரப்ப போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இப்ப இதுக்கு அறிவிச்சிருந்தது யாரு அப்படின்னு பார்த்தா, சட்டத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு நிர்மல்குமார். அவரு தான் இந்த சட்டத்துறையினுடைய அமைச்சர். அவர் மின்சாரத்துறையும் சேர்த்து கூடுதலாக பார்த்துக்கிறாரு. அப்ப சட்டத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற அந்த நிர்மல்குமார் அவர் இந்த பணி நியமனத்திற்கு போதிய அவகாசம் கொடுத்திருக்கிறாரா அப்படின்னா, போதிய அவகாசம் நிர்மல்குமார் அவர்கள் கொடுக்கல. ஜூன் 30ஆம் தேதி எல்லாரையும் பணியை உடனே விட்டுட்டு போங்க அப்படின்னு அன்னைக்கு முத நாள் இரவு நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது புதிய அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் நியமனம் செய்துட்டு பழைய வழக்கறிஞர்கள் எல்லோரும் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள்லாம் நீங்க உங்க பதவியை விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி இருந்திருந்தா நீதிமன்ற நடவடிக்கைகள் தடைபட்டிருக்காது, வழக்கு விசாரணைகள் தடைபட்டிருக்காது, எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்திருக்கும். ஆனால் நிர்மல்குமார் அதில் கவனம் செலுத்தாம, அவருக்கு தான் அது பிரச்சனை இல்லையே, மைக்க வாயை திறந்து கத்துறது தான் அவருடைய வேலை. வேற ஏதாவது ஒரு கட்சி மீது குற்றச்சாட்டு வைக்கிறது தான் அவருடைய வேலையை தவிர, இது பத்தி அவருடைய துறை பத்தி, அவர் துறையில இந்த மாதிரி எந்த இடர்பாடும் இருக்கக்கூடாது, எந்த சிக்கல் இருக்கக்கூடாது, அதெல்லாம் அவர் யோசிப்பாரன்னா அதெல்லாம் அவர் யோசிக்க மாட்டாரு. யோசிச்சாலும் அவருக்கு மேல இருக்கிற தலை அதை விடாது. அப்படி நிர்மல்குமார் அவர்கள் நியமனம் செய்யல. நியமனம் செய்யாம அவசரமாக அந்த நோட்டிபிகேஷனை போட்டுட்டாங்க. அப்ப ஜூன் 30ஆம் தேதி அந்த இது காலாவதி ஆனதுனால 1ஆம் தேதி 2ஆம் தேதி 2 நாட்கள் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் பெரும் சிரமத்துக்கு ஆளாயிருக்காங்க. நீதிமன்றத்தில் வழக்குகள் எதுவுமே நடத்தப்படலை. ஏன்னா அரசு தரப்பு வழக்கறிஞர் வராம எந்த வழக்கையும் மேற்கொண்டு நம்ம நடத்த முடியாது. அந்த எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்களை மட்டும் வைத்து அந்த வாதங்களை பிரதிவாதங்களை கேட்க முடியாது. அப்படி நிறைய சிக்கல்கள் நீதிமன்றத்தில் நிலவுச்சு. இப்ப இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாவேகா ஒரு சிறப்பு திட்டத்தை போடுது. அப்ப உடனடியாக தாவேகாவுடைய வழக்கறிஞர்களை எல்லா அரசு வழக்கறிஞர்களாக மாற்றி விடணும், எல்லா நீதிமன்றங்களையும் மாற்றி விட்டுறணும் அப்படின்னு ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அப்படி முடிவை எடுக்கும் பொழுது அரசு தரப்பு வழக்கறிஞர்களாக போடுவதற்கு வழக்கறிஞர்களை தேடுறாங்க. இப்ப எப்படி திமுக அதிமுகவில் இருக்கிற நபர்களை மற்ற கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் நீதான் கங்குலி, உன் பேர் என்ன சங்கிலி, இன்னிலிருந்து நீ கங்குலின்னு தூக்கி உள்ள போடுறாங்களோ, அதுபோல அரசு தரப்பு வழக்கறிஞர்களுக்கு தாவேகாவில் ஆள் இல்லை.
ஏன்னா அரசு தரப்பு வழக்கறிஞர்களாக நியமனம் செய்யணும்னா குறைஞ்சபட்சம் 7 வருஷம் வழக்கறிஞர்களாக அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும், சட்ட நுணுக்கங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் இருக்கிறதுனால, இந்த அடிப்படை விதியெல்லாம் இருக்கிறதுனால அந்த தாவேகா கட்சியில் அந்த மாதிரி நபர்கள் யாரும் இல்லை. அப்ப எப்படியாவது ஆளை பிடிக்கணும், எப்படியாவது அரசு தரப்பு வழக்கறிஞர்களாக தனக்கு ஆதரவான ஆட்களை போடணும் அப்படின்னு யோசித்த தாவேகாவினுடைய முக்கிய புள்ளி, அந்த முக்கிய புள்ளி மீது தான் இன்னைக்கு புகார் வைக்கப்பட்டிருக்கு. ஞானசௌந்தரி அவர்கள் மீது தான் புகார் வச்சிருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு பிளானை போடுறாரு. தமிழ்நாடு முழுக்க எத்தனை மாவட்டம் இருக்கு, ஒரு மாவட்டத்திற்கு 9ல இருந்து 10 பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போட வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்போ ஒரு மாவட்டத்துக்கு 10 பேர் நம்ம போடணும் அப்படின்னா, இப்ப திருச்சி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டா இங்க வந்து கிட்டத்தட்ட 6 நீதிமன்றங்கள் இருக்கு. அதுல 5 நீதிமன்றங்கள் சப்கோர்ட், ஒரு நீதிமன்றம் வந்து தலைமை நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றமா இருக்கு. இப்ப இந்த 6 அந்த 6 கோர்ட்டுக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமா ஒரு 10 போஸ்டிங் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஜிபி போடுறது, இதெல்லாம் வந்து ஒரு 10 பேர் போட்டாகணும். அப்ப அந்த 10 பேருக்கு நம்ம நியமனத்துக்கு 10 பேர் தாவேகால இருக்கானா, வழக்கறிஞர்களா இருக்கானா, 7 ஆண்டுகள் முடிச்சவன் இருக்கானா? இல்ல. அந்த முடிச்சவன்லாம் யாருமே இல்லாததுனால ஏதோ ஒரு முடிச்சவங்கள யாரையாவது ஒருத்தவங்களை பிடிச்சி உள்ள போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இவர்கள் திட்டமிடுறாங்க. அப்படி திட்டமிட்டு வழக்கறிஞர்களை நியமனம் பண்ணும் பொழுது சும்மா கொடுத்தா நல்லா இருக்காதுல்ல. ஏன்னா கவர்மெண்ட் போஸ்டிங், அரசு தரப்பு வழக்கறிஞர், அப்படி நம்ம வந்து ஒரு அந்தஸ்தை உயர்த்தி கொடுக்குறோம். சும்மா கொடுத்தா அந்த பொருளுடைய மதிப்பு, ஏன்னா இப்போ இவங்க வந்து லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லாதீங்க. ஏன்னா லஞ்சம்னா இவங்களுக்கு என்னன்னு தெரியாது, தூயாவி ஊழல்னா என்னன்னு தெரியாது, காசுனா கூட என்னன்னு தெரியாது. அவங்க காசெல்லாம் கொடுத்து பொருள்லாம் வாங்க மாட்டாங்க. அவங்க தளபதி பேரை சொன்னாலே எல்லாரும் உயிரை கொடுக்கறதுக்கே தயாரா இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு காசு, பணம், இந்த பணம், புகழ், இந்த பதவி, இடம், இந்த இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. பொண்ணோ பொருளோ அதெல்லாம் தேவையில்லை. அவங்க தூய ஆத்மாக்கள், அதனால லஞ்சம் வாங்கினாங்கன்னு சொல்ல வேண்டாம். இப்போ ஒரு பொருளை வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பொருளோட மதிப்பு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த பணத்தை வாங்குறோம். அப்படிங்கிறது போல அரசு ஒரு ஒரு முக்கியமான ஒரு அந்தஸ்தை உங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமா ஒரு 3ல இருந்து 30 லட்சம் வரைக்கும் அப்படி காசை கொடுத்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு அந்த முக்கியமான கை சொன்னதன் அடிப்படையில் எல்லா மாவட்டங்களில் இருக்கிற நீதிமன்றங்கள்லையும் இப்படி நியமனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு கேட்டிருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் அரசு வழக்கறிஞர் நம்ம மாறிடலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த சில நபர்கள் பணத்தை கையில் வச்சுக்கிட்டு, பெட்டி வெட்டியா கையில் வச்சுக்கிட்டு, எப்படியாவது நம்ம பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆயிரணும் அப்படின்னு நினைத்த சில பேர் பணத்தை கொடுத்து அந்த போஸ்டிங்கை வாங்கினதா நமக்கு தகவல் வந்திருக்கு. யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, திருச்சி கோர்ட்டில் யாரை பண்ணியிருக்கிறாங்கிறது வரைக்கும் எனக்கு தெரியும். யார் யார் எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்கிற வரைக்கும் எனக்கும் தெரியும். வந்தால் நேரிலே கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். நேரிலே கூட்டிட்டு போய் இந்த அட்வொகேட்டு இவங்க 5 லட்சம் கொடுத்தாங்க, இந்த அட்வொகேட்டு இவங்க 3 லட்சம் கொடுத்தாங்க, இந்த அட்வொகேட்டு 10 லட்சம் ரூபா வரைக்கும் பேசியிருக்கிறாங்க, இன்னும் வந்து இறுதி முடிவு எடுக்கப்படலை, இவருக்கு பதில் இன்னொருத்தரா, இவருக்கு 60 வயசு ஆக போகுது, அதனால இவரை போட்டோம்னா அடுத்த 1 வருஷத்துல மறுபடியும் இன்னொரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை போடணும், அதனால புதுக்கோட்டையை சார்ந்த ஒருத்தரை வந்து இப்போதைக்கு தற்காலிகமாக போட்டு வச்சுக்குவோம், 2 நீதிமன்றத்தையும் அவர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசினது. இது இல்லாம காங்கிரஸ்காரர் ஒருத்தர் வந்து என்னதான் இருந்தாலும் நானும் கூட்டணி கட்சி தானே, நான் இவ்வளவு காசு தரேன், எனக்கும் வந்து ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரு காசு கொடுத்துட்டு வெயிட் பண்றது, இப்படி எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா யாருங்கிறத நான் சொல்ல மாட்டேன். இது அவதூறுன்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா அவதூறாக இருந்தால் நீதிமன்றத்தில் எப்படி ஞானசௌந்தரி அவர்கள் வழக்கு போடுவாங்க? 30 லட்சம் ரூபாய் கேட்டதாக ஞானசௌந்தரி அவர்கள் தாவேகாவினுடைய வழக்கறிஞர் இணைய செயலாளர் அவர்களே போய் புகார் கொடுத்திருக்காங்க. சொந்த கட்சிக்காரர்களே தன்னுடைய கட்சியை சார்ந்த ஒரு முக்கிய அமைச்சர், அந்த முக்கிய அமைச்சர் மீது, புஷியானந்த் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அப்போ ஏதோ கமிஷன் வாங்கியிருக்கிறாங்க, ஏதோ லஞ்ச பணம் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இறுதியான முடிவுக்கு நம்மளால் வர முடியுது. சரி, இப்போ நமக்கு இதில் ஒரு மிகப்பெரிய கேள்வி. சட்டத்துறை அமைச்சராக இருக்கிறது நிர்மல்குமார். அந்த நிர்மல்குமார் அவர் தானே நியமனம் பண்ணணும், அவர் தானே இதுக்கெல்லாம் ஒப்புதல் தெரிவிக்கணும். ஆனா புஷியானந்த் ஏன் பணம் வாங்கணும் அப்படிங்கிற கேள்வி இதுல வருது. இதுல இன்னொன்னு, நாங்க தூய சக்தி, மக்கள் பணத்தை யார் தொட்டாலும் விடமாட்டோம், விட்டுருவோமா நாங்க, அப்படிலாம் யாரையும் தொட விட மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம் அப்படின்னு சொன்ன இவர்கள், நாங்கள் லஞ்ச லாவணியத்தை எதிர்க்கிறோம்னு சொன்ன இவர்கள், நாங்கள் டாஸ்மார்க் கடையில் வந்து பெட்டிக்கு வர்ற காசு, அந்த பெட்டி பாட்டிலுக்கு வர்ற காசு பார்ட்டி ஃபண்டாக போய்கிட்டு இருந்துச்சு, யாரோ ஒருத்தர் 2 பேருடைய கட்சிக்கு போயிட்டு இருந்ததை அப்படியே டைவர்ட் பண்ணி அரசு பக்கம் கொண்டு வந்து விட்டுருக்கோங்க. அரசினுடைய கஜானாவுக்கு நேரடி வருவாயை நாங்கள் கொண்டு வந்து விட்டுருக்கிறோம். எப்பேற்பட்ட தூய சக்தி அப்படின்னு பேசிய இந்த தாவேகா பெட்டிக்கு வாங்குற காசு வருஷத்துக்கு 100 கோடி, அந்த காசை வந்து இங்க அரசுக்கு திருப்பி விட்டுட்டு, இது அரசுக்கு வர வேண்டிய பணத்தை அந்த பக்கம் எதுவும் டேக் டைவர்ஷன் போட்டு அங்கிட்டு புஷியானந்த் டைவர்ட் பண்ணி விட்டாரா அப்படிங்கிற சந்தேகம் வருது இல்ல.
இப்போ அவர் வாங்கலைன்னா இன்ன வரைக்கும் அறிவிப்பு கொடுத்துருக்கலாமே புசி ஆனந்த். அந்த மாதிரிலாம் நான் யார்ட்டையும் லஞ்சமும் கேட்கல, நான் வாங்கவும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அந்த ஞான சௌந்தரி மீது அவதூறு வழக்கு இந்நேரம் பதிவு செய்யப்பட்டிருக்கணும். இப்போ அவதூறு வழக்கு பதிவு செய்து அனிதா ராதாகிருஷ்ணனை உடனடியாக கைது செய்த காவல்துறை இது புசி ஆனந்த் மீது பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்களே, அப்போ ரிமாண்ட் செஞ்சிருக்க வேண்டாமா? அவதூறு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டாமா? அதுவும் சொந்த கட்சிக்காரங்க. அப்ப நிர்மல் குமார் சட்டத்துறை அமைச்சராக பொம்மை அமைச்சராக இருக்கிறாரா? அவருக்கு தெரியாம புசி ஆனந்த் நியமனம் பண்றாரு. அவருக்கு தெரியாம திருச்சியில ரமேஷ் அப்படிங்கிற அமைச்சர் வந்து தலையிடுறாரு. அந்த 60 வயது மதிக்கத்தக்க நபர் அவருக்கு வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போட்டா ஓராண்டு காலத்தில் மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்தா என்ன பண்றது அப்படிங்கிறதுனால அவருக்கு நான் வேற போஸ்டிங் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சர் சொன்னதாக நமக்கு உளவாளியினுடைய ரகசிய தகவல் கிடைச்சிருக்குது. அப்ப வழக்கறிஞர்கள், அரசு தரப்பு வழக்கறிஞர் நியமனத்தில் ஒவ்வொருத்தருக்கும் 3 லட்சத்திலிருந்து 30 லட்சம் வரைக்கும் லஞ்ச பணத்தை பெற்றிருப்பார்களா மாட்டார்களா அப்படிங்கிற பார்வையை மக்களுக்கே விட்டுறேன். இன்னொன்னு, அரசு தரப்பு வழக்கறிஞர்களாக போறவங்க இந்த எதுக்காக இந்த 3 லட்சத்திலிருந்து 30 லட்சம் வரைக்கும் கொடுக்கணும்? எதனால 5 லட்சம் 10 லட்சம் இப்படி காசை கொடுக்கணும்? இந்த பணி என்பது 5 ஆண்டு காலம் தான். இந்த 5 ஆண்டு காலத்துக்கு அரசு சார்பில் இருந்து இப்ப கீழமை நீதிமன்றங்களா இருக்கு அப்படின்னா 30,000 இருந்து 50,000 வரைக்கும் அவர்களுக்கான சம்பளம் கொடுக்கப்படும். அந்த சம்பளத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் எப்படி இந்த 10 லட்சம் 15 லட்சம் கொடுத்து இந்த பொறுப்பை வாங்கி 5 வருஷத்துல அவங்க என்னத்தை சம்பாதிச்சிட முடியும் அப்படின்னு ஒரு சில பேர் கேள்வி கேட்பீங்க. அப்ப அவர்களுக்கு அந்த சம்பள பணம் மேட்டர் இல்ல. மாசம் ஒரு 30,000 வச்சுக்கோங்களேன், வருஷத்துக்கு எவ்வளவு வரப்போகுது? மிஞ்சி போனால் ஒரு 3,60,000 ரூபா. 5 வருஷத்துக்கு ஒரு 18 லட்சம் ரூபா அவங்களுக்கான தொகையாக வரும். 18 லட்சம் ரூபா சம்பளம் வர்ற இடத்துல 5 லட்சம் 10 லட்சம் எதற்காக அவங்க பணமாக கொடுக்கணும்? எதுக்கு லஞ்சமாக கொடுக்கணும்? 8 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு 5 வருஷம் அரசு துறை பிபியாக இருக்கிறதுக்கு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருக்கிறதுக்காக 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணணுமா? அந்த 10 லட்சத்தை கொண்டு போய் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல போட்டால் அதுலேயே நல்ல வருமானம் வருமே. அப்போ அவர்கள் அந்த 8 லட்சத்துக்கு வேலை பார்க்கல, அந்த 8 லட்சம் ரூபாய்க்காக 10 லட்சம் ரூபாயை கொடுக்கல. அப்ப அதை தாண்டி வேற எதையோ அவங்க சாதிக்க விரும்புறாங்க. அரசு துறை வழக்கறிஞர்களாக, பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக, ஜிபியாக, அதுவும் சிவில் நீதிமன்றங்கள்ல, அதுவும் இந்த இடம் சம்பந்தப்பட்டமான நீதிமன்றங்கள்ல அங்கதான் 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் பேரம் பேசப்பட்டிருக்கு. இப்ப இந்த ஞான சௌந்தரி கொடுத்திருக்காங்கல்ல, அது எதுக்கான போஸ்டிங் அப்படின்னா அது வந்து சிவில் நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர்களாக இருப்பதற்கான காசு. அதுதான் 30 லட்சம். அப்போ 30 லட்சம்னா அவர்களுக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கும்? ஒரு 1 லட்சம் இருக்குமா? 1 லட்சம் வச்சுக்கிட்டா கூட ஆண்டுக்கு எவ்வளோ வரப்போகுது? 12 லட்சம் தான் வரும். அப்போ 5 வருஷத்துக்கு வெறும் 60 லட்சம் தான் வரும். 30 லட்சத்தை கொடுத்து இன்னொரு 30 லட்சத்தை 5 வருஷத்தில் சம்பாதிக்கிறதுக்காகத்தான் அவங்க அந்த வேலைக்கு போகிறாங்களா? இல்லை. இப்படி காசு கொடுத்து நீதிமன்றத்திற்கு போகின்ற, இப்படி காசு கொடுத்து அரசு துறையை கையில் எடுக்கின்ற அந்த நபர்கள் அரசுக்கு உண்மையாக இருப்பாங்களான்னா அரசுக்கு உண்மையாக இருப்பாங்க. ஏன்னா இந்த அரசு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குது. தாவேகா அரசு வந்து நம்மளை நீதிமன்றங்களில் அரசு தரப்பு வழக்கறிஞர்களாக நியமிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால அரசின் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லாத அளவிற்கு நல்ல அவர்களுடைய திறமையை பயன்படுத்தி வாதாடுவாங்க. ஆனால் மற்ற வழக்குகள்னு இருக்குல்ல, நிறைய வழக்குகள் இருக்குது. கொலை வழக்கு இருக்குது, கொள்ளை வழக்கு இருக்குது, போக்சோ வழக்குகள் வரும். இந்த மாதிரி எக்கச்சக்க வழக்குகள் வரும். அப்புறம் இந்த சிவில் வழக்குகள், இடம் சம்பந்தமான வழக்குகள், இந்த மாதிரி வழக்குகள் வரும். இதில் குற்றவாளியை தப்பிக்க வைப்பதற்கோ அல்ல சம்பந்தம் இல்லாத ஒரு குற்றவாளியை அதில் கோர்த்து விடுவதற்கோ அவர்கள் லஞ்ச பணம் வாங்க மாட்டாங்கன்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? 10 லட்சம் 5 லட்சம் 30 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்ற இவர்கள் எப்படி உண்மையும் நேர்மையுமாக மக்களுக்காக உழைப்பார்கள்? அரசு தரப்பு வழக்கறிஞர் என்பவர் அரசுக்கானவர் மட்டுமில்ல, நாட்டு மக்களுக்கானவர். இந்த மக்கள் வரிப்பணம் செலுத்துறதுல தான் அவருக்கு அரசு துறையில் சம்பளமாக கொடுக்க போறாங்க. அந்த சம்பளத்திற்கு விசுவாசமாக, நாட்டு மக்களுக்கு விசுவாசமாக அவர் இருப்பாரா? 30 லட்சம் 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ற ஒரு முதலாளியாக செயல்படக்கூடிய அவரு எப்படி நாட்டு மக்களுக்காக உண்மையா இருப்பாருங்கிற கேள்வியும் வருது. அப்ப இவ்வளவு லஞ்சம் ஊழல் லாவண்யத்துல ஊறி திளைத்த இவர்கள் மற்றவங்களை பார்த்து நீங்க தீய சக்தி, நாங்க தூய சக்தி, அவங்க எங்களுக்கு பக்கத்து வீட்டு சித்தி அப்படின்னு சொல்றதெல்லாம் நக்கலா இருக்கா இல்லையா? இதெல்லாம் பார்த்தா கேலி கூத்தா இருக்கா இல்லையா? முதல்ல நீங்க உண்மையும் நேர்மையுமா ஆட்சியை நடத்தணும். சட்டத்துறை அமைச்சராக இருக்கிறவருக்கே தெரியாம இந்த நியமனத்தை புசி ஆனந்த் ஏன் மேற்கொள்ளணும்? புசி ஆனந்த் மேற்கொண்டதுனால தானே அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அப்ப யார் இங்க தலைவிரிச்சு ஆடுறா? யார் இந்த அதிகாரத்தை கையில வச்சிருக்கிறா? விஜய் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்ப கடைசியா வந்து அதான் சொல்லுவாங்க, விஜய் நல்லவருங்க. அதைத்தாங்க நாங்களும் சொல்றோம். விஜய் 900 கோடி சம்பாதிச்சிருக்கிறாரு. விஜய் வந்து நல்ல கார்லாம் வச்சிருக்கிறாரு. விஜய் நல்லா சம்பாதிச்சு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு. அவங்க அப்பா அம்மாவுக்கே அவர் கடன் கொடுத்துருக்காருன்னா பாருங்களேன். பெத்த பிள்ளை வந்து அப்பா அம்மாவுக்கு கொடுக்குற காசை வந்து கடனா பார்த்தது இவங்க இதில் தான், இந்த ஜென்ரேஷனில் தான். அதுவும் இப்போ விஜய் சார் அவருக்கு இதில் தான் நம்ம அதை பார்த்துருக்கோம். அதை விட்டுருங்க. அப்படி அவங்க அப்பா அம்மாவுக்கே படம் ப்ரொடியூசராக இருந்த அவருக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு இவர் பணம் வச்சிருக்கிறாரு விஜய். அவர் நல்லவர் தான். அவருக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம்
இதைத்தானே நாங்கள் ரொம்ப நாளாக சொல்கிறோம். நீ யாரை கூட சேர்த்து வச்சுக்கிட்டு நீ ஆட்சி செய்கிற, நீ யாரை கூட சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியல் கட்சி நடத்துறீங்க, யாரை சேர்த்து வச்சுக்கிட்டு முதல்ல இந்த அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிங்க. குறுக்கு சால் ஓட்டின லாட்ரி டிக்கெட்டு, குறுக்கு சால் ஓட்டி இது பண்ணுற லாட்ரி டிக்கெட் விற்கின்ற சில எம்எல்ஏக்கள், இந்த மாதிரி நபர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் ஆட்சி செய்தால் அவன் போட்ட பணத்தை எடுக்கத்தான் பார்ப்பான். ஏன்னா சீட்டுக்கு 5 கோடி, ஒவ்வொரு தொகுதியிலையும் நிற்கிறதுக்கு 5 கோடி பணம் வாங்கினதாக ஏற்கனவே தாவேகா மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. அப்பவே நாங்க சொன்னோம், சீட்டு கொடுக்கும் பொழுதே 5 கோடி கொடுத்து நீ வாங்குற சீட்டை அப்படின்னா அவன் நாளைக்கு ஊழல் செய்ய மாட்டான், லஞ்சம் வாங்க மாட்டான், அவன் மக்களுக்கு இடையூறு செய்ய மாட்டான், மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யறதுன்னா அதில் கமிஷன் அடிக்க மாட்டான், கான்ட்ராக்ட்ல கமிஷன் போட மாட்டானா அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்தோம். மக்கள் தப்பி தவறி போய் இவர்களுக்கு ஓட்ட போட்டு இன்னைக்கு நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர்களுக்கே லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னா இன்னும் என்னென்னலாம் அடிப்பாங்க இவங்க.